சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த ரவுடி பசங்களாம் மோசமானவங்க. அவங்களோட நமக்கு எதுக்கு பிரச்சனை? திரும்ப திரும்ப ஏதாவது தொந்தரவு பண்ணுவானுங்க. 10 இந்த போலீஸ் பிரச்சனை வேற. அதனால தாங்க சொல்றேன், நீங்க பெங்களூர் போயிடுங்க. என்ன நீங்க 2 பேரும் என்ன பெங்களூருக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க? என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உன் மேல அவ்வளவு அக்கறை இருக்குது. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா? உன் நல்லதுக்கு தாமா சொல்றோம். இல்ல ஆண்டி, இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல ஆண்டி. வந்த 3 பேர்ல ஒருத்த முகத்தை நான் ஏறக்குறைய பாத்துட்டேன். அவன் முகத்துல வெட்டு தழும்பு இருக்கு. அவனை எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன். உங்களால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லனா பரவாயில்ல விடுங்க. எப்படியா இருந்தாலும் நான் அவனை கண்டுபிடிச்சே தீருவேன். என்னம்மா இப்படி பேசுற? எங்க வீட்டு பொண்ணுக்குன்னு மரியாதை இருக்கு. அதை இவ்வளவு சாதாரணமா விட்டு கொடுத்துட முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் எதுக்கு ஆண்டி நீங்க சொல்றத கேட்கணும்? அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு கௌரவத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க, என்ன சம்பந்தம் இருக்கு? மா, என்னம்மா சம்மந்தம் இல்லாம என்ன உளறிட்டு இருக்க? நர்மதா அவங்க ஏதோ டென்ஷன்ல பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுங்க. யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அதைத்தான் பண்ண போறேன். எது நியாயமோ அந்த பக்கம் நில்லுங்க. அது போதும். தைரியமா இருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. போலாமா? சரிம்மா, பார்த்து நடந்துக்கோ. உன் நல்லதுக்காக சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்கோ. நாங்க வரோம். வரம் பரிமளம். சரிங்கம்மா. அந்த ராகினி பொண்ணு வருதுமா. அவங்க எதுக்கு வந்துட்டு போனாங்க? உன்னதான் கேக்குறேன், எதுக்கு வந்துட்டு போனாங்க? இல்லம்மா, சும்மா பார்த்து பேசிட்டு. பேசினாங்களா இல்ல மிரட்டினாங்களா? இல்ல சும்மா தான் பேசிட்டு போறாங்க. இங்க பாரு, எங்க அண்ணனோட கேஸ்ல உன் சாட்சி ரொம்ப முக்கியம். நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்லுவேன். இப்படிதான் அந்த கலிவர்தனோட ஃபேமிலி வந்து மிரட்டுவாங்க. பயந்துராத. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எது உண்மையோ அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த ரவுடிங்ல எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நான் உங்களை கண்டுபிடிச்சு கொடுப்பேன். அது போதும். தேங்க்ஸ். இந்த கேஸ்ல உன்னதான் பெருசா நம்பிட்டு இருக்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். ஐயா, ஏதாச்சும் நான் கால் பண்ணுங்க. என்ன சொல்ற? இன்னும் 2 நாளா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு? அவ நம்ம நினைச்ச மாதிரி இல்லங்க. யார சொல்ற நீ? அதாங்க அந்த நர்மதா. அந்த நர்மதா வந்து நமக்கு எதிராக அவ சாட்சி சொல்லிடுவான்னு நீங்க கூட பயந்தீங்கல்ல? நான் ஒன்னும் பயப்படலையே. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? அதான் அவளை பார்த்து நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டாம்னு சொல்ல போயிருந்தோம். அவ என்னடானா ரொம்ப ஓவரா பேசுறா. மா, அவளுக்கு நாம இதுல சம்பந்தப்பட்டிருக்கோன்னு தெரியாதுல்ல. சரிடா, நானே நேரா போய் அவகிட்ட கேக்குறேன்ல. சரிங்க அத்தனை சொன்னாதான் என்ன? அவ நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறாமா? அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. டேய், அவ பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த கஜேந்திரனு நல்லா பாத்திருப்பாளோன்னு தோணுது.
அவ மட்டும் அந்த கஜேந்திரனை காட்டி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, நம்ம கதை முடிஞ்சது. நம்ம குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. டேய், அவனோட அங்க அடையாளத்தெல்லாம் கரெக்டா சொல்றாடா. இல்லம்மா, அது வந்து டேய் முரளி, என்கிட்ட அவளுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அது ஒன்றும் தப்பு இல்லடா. ஆனா அந்த பொண்ணுனால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வராத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லதான். உன் ஆசைக்கு